சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்னத்தை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாலிபத்துக்குரிய வாழ்க்கை குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? இந்த வாலிபத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, இந்த வாலிபர்கள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், இந்த வாழ்க்கையை நம்ம யாருக்கும் விட்டு தரவும் கூடாது, இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். சரியா? அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இந்த வசனத்தை பார்ப்போம். சரியா? இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து இன்றைக்கி பார்க்கணும். அப்போ யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான், தன்னை எப்படி தற்காத்து கொண்டான் அப்படிங்கிறது ஒரு காரியமாக இருக்குது. அப்போ யோசேப்பு ஒரு தேவனுடைய மனுஷன். அப்போ தேவனுடைய ஆவி யோசேப்புக்குள்ளே இருக்குது. யோசேப்பு வந்து தேவனோடு கூட இணைந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். சரியா? அப்போ யோசேப்பு தன் சகோதரர்கள் மத்தியில் வாழக்கூடிய நேரம், தன் தகப்பனார் கூட இப்போ ஒரு 12 பசங்க இருக்காங்க, ஒரு 11 பசங்க இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பும் அதில் ஒரு 11 பசங்களில் ஒரு பையனாக இருக்கிறான். அப்போ வயலில் ஒரு அரிக்கட்டுகள்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. அப்போ யோசேப்புடைய அரிக்கட்டு இருக்குது. அப்போ மற்ற பசங்களுடைய அரிக்கட்டுகளும் அங்கே இருக்குது. அப்போ யோசேப்பு சொல்கிறான், எல்லா அரிக்கட்டுகளும் என்னை பார்த்து வணங்குவது போல் இருக்குது அப்படின்னு யோசேப்பு சொல்கிறான். அப்போ எல்லாருடைய அரிக்கட்டுகளும் தன்னுடைய அரிக்கட்டுகள் மேலே வணங்குவது போல் இருக்குன்னா, அப்போ நீ என்ன அப்படிப்பட்ட ஆள், என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், எல்லாம் வந்து யோசேப்புடைய காலில் விழுகிறது போல், யோசேப்புக்கிட்ட இருக்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்கிறான். அப்போ அப்படி சொல்கிற நேரம் யோசேப்பு வந்து தன்னுடைய சின்ன வயசில் அப்படி சொல்கிற நேரம் தன்னுடைய தகப்பனுக்கும் ஒரு கோபம் வந்திருக்கும். என்னடா உன்னுடைய அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்து நிற்குது, மற்றவங்களுடைய அரிக்கட்டெல்லாம் உன்னை விழுந்து கும்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற நேரம், யோசேப்பு அப்படி சொல்கிற நேரம் தேவனுடைய ஆவினால் அவன் சொல்லியிருக்கிறான், தேவனுடைய ஒரு சொப்பனத்தினால் அதை அறிவிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்போ எல்லாமே யோசேப்பை ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஒரு சகோதரன் எழும்புகிற நேரம், ஒரு சகோதரன் சொல்கிற நேரம் யோசேப்பு என்ன பண்ணுறான், ஒரு எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, தன் சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் சுட்டி காமிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். அப்பா அந்த பையன் அப்படி செய்கிறான், அப்பா இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே யோசேப்பு தன்னுடைய ஆவியினால் தேவனுடைய பக்தன் வந்துட்டு தன் சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறுகள்லாம் அப்பாவுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு இன்ஃபார்மராக இருக்கிறான். அப்போ இது தன்னுடைய சகோதரர் மத்தியில் யோசேப்பு ஒரு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யோசேப்பு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம், அப்போ யோசேப்பு சொல்கிறான், வந்து சகோதரர்கள்லாம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடு மேய்க்க போயிடுறாங்க. அப்போ தகப்பனிடம் யோசேப்பை அனுப்புகிறான். இப்போ என்ன செய்கிறான், அவங்க போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற நேரம், தன் சகோதரர்கள் வர நேரம் சகோதரர்கள் அவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுறாங்க, யோசேப்பை நம்ம என்ன பண்ணலாம், அடித்து விடலாம், அவன் நமக்கு தொல்லையாக இருக்கிறான், அவன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிரி போல் இருக்கிறான், நம்மை கெடுக்கக்கூடியவனாக ஒரு இன்ஃபார்மரை போல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னவனையுமே யோசேப்பு என்ன பண்ணுறாங்க, அவனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு குழிக்குள்ளே தள்ளிடலான்னு சொல்லி ஒரு குழிக்குள்ளே போட்டுறாங்க யோசேப்பை. ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ளே யோசேப்பை போடுறாங்க. அப்போ குழிக்குள்ளே யோசேப்பை போட்டவனே குழிக்குள்ளே இருந்தவன் அப்போ அவன் என்ன பண்ணியிருப்பான், குழிக்குள்ளே கிடந்து கத்தியிருப்பான், இல்லை ஒரு வேதனைப்பட்டிருப்பான், ஒரு இதுபட்டிருப்பான், அந்த குழிக்குள்ளே கிடந்து அவதிப்பட்டிருப்பான், எல்லா காரியமும் செய்திருப்பான். அப்போ சகோதரருக்குள்ளே ஒரு சந்தோஷம். சரியா? அப்போ அதில் ஒரு சகோதரன் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி சமாரியர்கள், எகிப்துக்கு போகக்கூடிய சமாரியர்கள் அந்த வழியாக தான் வந்திருக்கிறாங்க. சரியா? எகிப்து தேசத்துக்கு போகக்கூடிய சமாரிய வியாபாரிகள், அங்கே இருக்கக்கூடிய சமாரியர்கள் சொன்னால் இஸ்லாமியர்கள். சரியா? அந்த சமாரியர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் என்ன ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், யோசேப்பை வந்து சமாரியர்கள்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு யோசேப்பை சமாரியர்கள்கிட்ட வித்தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரிகளிடத்தில் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை விற்றுப்படுறாங்க. சரியா? அந்த குழியிலேருந்து எடுத்து சமாரியர்களுக்கு போகிற வழியில் கொஞ்சம் காசுக்கு யோசேப்பை வித்துடுறாங்க. விற்றுட்டு யோசேப்பு போயிடுறான், சமாரியா தேசத்துக்கு போயிடுறாங்க. போனவனையுமே அதுக்கப்புறம் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அங்கே சமாரியா தேசத்துக்கு போனால் அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தானே. அப்போ அங்கே இருக்கக்கூடிய யோசேப்பு என்ன பண்ணுறான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் அங்கே ஏற்படுத்துவார்னு சொல்லி நம்ம நினைக்கிறான். அங்கே ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான்.
ஒரு அழகான பையன், அழகான பையன், ஒரு வாலிப பையன் அந்த சமாரிய தேசத்துக்கு விற்றுட்டாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? அந்த வாலிப பசங்களை ஒரு விலை கிரயத்துக்கு விற்றாம விறகு உடைக்க சொல்லலாம், இல்லை வீடு பெருக்க சொல்லலாம், இல்லை வீட்டை கூட்ட சொல்லலாம், இல்லை எல்லா வீட்டெல்லாம் அடித்து பெருக்க சொல்லலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா ஒரு தாய் தகப்பன் கூட இருந்து சகோதர மத்தியில் இருந்தால் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் அங்கே சமாரியாவுக்கு விற்றுட்டாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு அடிமையாக பார்வோன் இடத்துல அடிமையாக விற்கப்படுகிறான். அந்த பார்வோன் இடத்துல என்ன பண்ணுறான்? இப்போ பார்வோன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். யோசேப்புடைய தோற்றமும் அவனுடைய கட்டுமஸ்தான உடம்பும் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒரு பிறரை வசீகரிக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கும். அழகான பையன் இல்லையா? அப்போ அதை பார்த்து அந்த பார்வோனுடைய மனைவி, சரி, அந்த பார்வோனுடைய மனைவி யோசேப்பு மேலே ஒரு கண்ணு வைக்கிறா. சரியா? அப்போ தன்னை அவன் காத்து கொள்கிறான். யோசேப்பு தேவனுடைய மனுஷன், அவனை என்ன பண்ணுறான்? காத்து கொள்கிறான். அப்போ அவரிடத்தில் சயனிக்கும்படியாக, அவரோடு சேரும்படியாக அந்த போத்திபார் எனக்கூடிய அந்த பார்வனுடைய மனைவி யோசேப்பினிடத்தில் சயனிக்க முற்படுகிறான். அவன் அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா போத்திபாருடைய வேலைக்காரனாக இருந்தாலும் இல்லை பார்வனுடைய வேலைக்காரனாக இருந்தாலும் அவன் அதை சம்மதிக்கலை. அப்போ அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் வேலை செய்யும்படியாக எல்லா வேலையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த போத்திபார்கிட்ட மட்டும் என்ன அவனுடைய மனைவி இல்லையா, அதை விட்டு கொடுப்பான பார்வோன். அப்போ அது அவன் எந்த தவறுமே அவன் செய்யவும் இல்லை, அதை கொடுத்தானே அவன் சொல்லவும் இல்லை. சரியா? அப்போ அப்படி முயற்சிக்கிற நேரம் தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு ஓடுகிறான் யோசேப்பு. அப்போ போத்திபார் அந்த பையன் மேலே ஒரு கண். அப்போ என்னவெல்லாம் அவருக்கு அப்பாவுக்கு பார்வன் வந்தோடனே ஒரு கதை சொல்லுகிறா. யார்? போத்திபார் சொல்லுகிறா, இந்த மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்த ஒரு வேலைக்காரன் இந்த மாதிரி என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணனா, நீ என்ன வேலைக்காரனை கொண்டாந்து வச்சுருக்கிற, நீ என்ன செஞ்சுருக்கிற, இப்படிப்பட்ட வேலைக்காரனை கொண்டாந்து வச்சுருக்கிற, என்ன இந்த மாதிரி இப்போ கெடுக்க பார்க்குறான், அப்படி செய்ய பார்க்குறான், இப்படி செய்ய பார்க்குறான்னு சொல்லி அவதூறான காரியங்கள் தன்னுடைய பார்வன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாள். அப்போ எப்படிப்பட்ட கோபம் வந்திருக்கும் பார்வனுக்கு? என்னடா ஒரு அடிமையாக வந்தவன், இப்படிப்பட்ட வந்தவன் தன்னுடைய மனைவி கூட இப்படி சேர்த்து வச்சு பேசுகிறானே, எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துடுது. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, யோசேப்பை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களில் என்ன பண்ணுறான்? ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க. யோசேப்பு ஜெயிலே கிடக்கிறான், ஒரு அடிமையாக வாழ்கிறான் ஜெயிலில். அப்போ அங்கே பானபத்திரக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். சரி, அங்கே ஒரு பானபத்திரக்காரன், அந்த நிறைய ஒரு ஜெயிலில் போனால் அந்த நிறைய பெரிய ஒரு ஆள்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரிய ஆள்லாம் அங்கே இருக்கிறாங்க, ரூல் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அங்கே கொண்டு போய் போட்டுடுறாங்க. இப்போ அங்கேயும் யோசேப்புடைய கடவுள் யோசேப்பு தேவனோடு கூட இருக்கிறார். அங்கே தேவனுடைய ஒரு துணை அவனுக்கு கிடைக்குது. சரியா? ஒரு ஸ்நேகம் அங்கே கிடைக்குது. அங்கே கொஞ்சம் நன்மையாக நடத்தப்படுகிறான். அப்போ அப்படியே பேசி கொண்டு இருக்கிற நேரம் இந்த பானபத்திரக்காரன் வந்துட்டு அங்கே இருக்கிற நேரம் அவன் ஒரு சொப்பனத்தை, இப்போ பானபத்திரக்காரன் அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த ராஜாவுக்கு இந்த ரசங்களை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த பானபத்திரக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான்? ராஜாவுக்கு திராட்சை ரசங்களை கொடுக்கக்கூடியவனா, அந்த பார்வோனுக்கு விழிந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனையும் கொண்டு ஜெயிலில் போட்டானுங்க. சரியா? அப்போ அப்படி ஒரு காரியம் இருக்கிற நேரம் அப்போ திடீர்னு இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அப்போ அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அப்போ அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிற நேரம் அந்த சொப்பனம் என்ன சொப்பனங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த சொப்பனத்தில் ஒரு பார்வோன் ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, ஒரு 7 வெள்ளை பசுக்கள், சரியா, 7 பசுக்கள், பலமுள்ள பசுக்கள் இருக்குது, 7 பலங்குன்றிய பசுக்கள் இருக்குது. சரியா? அப்போ அந்த பலங்குன்றிய பசுக்கள் 7 பசுக்களை திங்கிறதாக இருக்கு. சரியா? அப்படின்னு ஒரு சொப்பனத்தை காண்கிறான் பார்வோன். அடுத்து கதிர்கள் 7 கொளுத்த கதிர்கள் இருக்குது. இந்த 7 மெலிந்த கதிர்கள் இருக்குது. அந்த மெலிந்த கதிர்கள் பெரிய கதிர்களை கொய்து திங்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி பார்வோன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை அங்கே காண்கிறான். சரியா? அப்போ அந்த சொப்பனத்துக்குள்ளாக அவனுக்குள் இருக்கிற நேரம் பார்வோன் இந்த சொப்பனத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவனுடைய தலையில் சிந்தையில் காணப்படுகிறது.
அப்போ இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜெயிலில் போட்டிங்கல்ல யோசேப்பு, ஆமாப்பா ஜெயிலில் போட்ட ஒரு யோசேப்பு இருக்கிறான், அந்த யோசேப்பு வந்துட்டு அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக சொல்லி தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா அந்த யோசேப்பை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்குள்ளாக இந்த பானபத்திரக்காரனுக்கும் இவனுக்கும் ஒரு இடையில் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரசம் பிழிந்து கொடுத்தவன் சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை அவன் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கிறான், நீ ராஜாவுடைய நாட்களில் சாறு பிழிந்து கொடுக்குறவன் தேவ சமூகத்துக்கு நீ மீண்டும் நீ ராஜாவுக்கு சாறு பிழிந்து கொடுக்கக்கூடியவனாக போவ. இன்னொருத்தனுக்கு சொல்கிறான் உனக்கு சாறு பிழிந்து கொடு, இன்னொருத்தனுக்கு நீ 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 வந்துட்டு உன்னை ராஜா உன்னை சிறையில் போட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சொப்பனத்தை சொல்லியிருக்கிறான். அப்போ அதே போல் சொல்லியிருக்கான், நீ இந்த பானபத்திரக்காரனை சொல்லியிருக்கிறான், நீ ராஜ சமூகத்தில் போகிற நேரம் என்னை குறித்து அங்கே ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவன் அந்த சொப்பனத்தை குறித்து சொல்லும்போது அந்த பானபத்திரக்காரன் ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ட்டு போட்டிருக்கிறான் காதுக்குள்ளே. அப்போ யோசிப்பை அங்கே கொண்டு போகிறாங்க. மீண்டுமா யோசிப்பு அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, இந்த தேசத்து முழுவதுமாக எகிப்து தேசம் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிடுது. என்னப்பா பஞ்சம் ஏற்பட போகிறது? அப்போ நிறைய தானியங்கள் பஞ்சமாக போகுது, நிறைய உணவுகள் பஞ்சமாக போகுது. அப்போ இந்த தானியம் அதைத்தான் என்ன சொல்கிற, அந்த பஞ்சங்களை குறித்தனால தான் மெலிந்த பசுக்கள் கொளுத்த பசுக்களை சாப்பிடுவது போலும், மெலிந்த கதிர்கள் முத்தின கதிர்களை ஒரு நல்ல பலமுள்ள கதிர்களை சாப்பிடுவது போலும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லிட்டாரு, இதான் அர்த்தம். அப்போ சொல்லியிருக்கிறார், இந்த அர்த்தத்தின் விளைவு நீ சொல்லிட்டார், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற நேரம், இதுக்கு ஒரு அதிகாரியை நியமிக்கணுங்க. இதுக்கு நியமித்து எல்லா இடங்களையும் தானியங்களை வசூல் பண்ணணும், தானியங்களை சேர்த்து வைக்கணும். அது அடுத்த 7 வருஷத்துக்கு உண்டான தானியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அடுத்த 7 வருஷத்துக்கு உண்டான பஞ்சத்துக்கு உண்டான காரியங்கள் பொருட்கள் எல்லாமே சேர்த்து வைக்கணும். மக்களை பாதுகாக்கணும், உணவுகள் சேகரிக்கப்படணும், எல்லா காரியமும் சேகரிக்கப்படணும். அதனால் இந்த உணவு ஏது, அதனால் நீங்கள் அந்த தானியத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு யோசிப்பு ஒரு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறான். அப்போ ராஜா சொல்லியிருக்கிறாரு எல்லா பொருட்களையும் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் அந்த யோசேப்பினிடத்தில் கொடுக்குறத பார்க்குறோம். அப்போ யோசேப்பு ராஜாவுக்கு அந்த பார்வோனுக்கு ஒரு சேனாதிபதியாக மாறுகிறான். அவன் எல்லா இடங்களிலும் போய் சேனாதிபதி ஆனவங்க அரசு கண்ட்ரோல் வந்துடுது. அப்போ ராஜ்யம் அவனோட கையில் வந்துடுது. சரியா? அப்போ அவன் எல்லாவற்றுக்கும் போய் தானியத்தை சேமித்து வைக்கிறான், எல்லா இடங்கள்லையும் போய் நல்ல செழிப்பாக இருக்கிறான். அப்போ யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களை ஒரு திருமணம் செய்கிறான். அப்போ யோசேப்புக்கு ஒரு 2 பிள்ளைகள் ரெண்டு குழந்தைகள் பிறக்குது. யோசேப்பு ஒரு ராஜ வாழ்க்கை வாழுகிறான், நல்லபடியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம் முழுவதுமாக யோசேப்பு தேவன் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறான். அப்போ இப்படி அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கீர்த்தி எகிப்து முழுவதுமாக பரவக்கூடியதாக வந்தவனையுமே அப்போ அப்படியே வாழ்ந்துட்டு வர நேரம் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. யோசேப்பு கண்ட சொப்பனத்தை போலவே எல்லா இடங்களிலும் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ தேசம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பஞ்சம், சாப்பாட்டுக்கே நிலை இல்லாத காரியம் வந்த உடனேயுமே அப்போ எல்லா ஜனங்களும் பரிதபிக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழியே இல்லையப்பா, எது பொருளுமே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பஞ்சம் வந்துருச்சு. அப்போ இந்த பஞ்சம் வர நேரம் யாக்கோபுடைய பசங்களை 12 பசங்க இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க குடும்பத்துலேயும் பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, கானான்லையும் பஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, தகப்பன் இந்த மாதிரி பஞ்சமாக இருக்கக்கூடிய நிலை வந்துருச்சு, அப்போ நம்ம தானியம் இல்லை, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, நேராக எங்கே போயிருங்க, எகிப்துக்கு போயிருங்க. அப்படியே நேராக எகிப்தில் உணவு கிடைக்கிது, தானியங்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னோடனே யார் போவா அப்படின்னு சொன்னோடனே பசங்களாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வரோன்னு சொல்லி பசங்களை யாக்கோபு அனுப்புகிறார் எகிப்து தேசத்துக்கு. எல்லாம் வருகிறாங்க, எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. அப்போ வருகிற வழியில் எல்லாம் வந்தோடனே அங்கே பானபத்திரக்காரனை பார்த்தோடனேயுமே அவன் பார்க்கும்போது என்னுடைய சகோதரர்கள் போல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது. எங்கே எகிப்தில் தன்னுடைய சகோதரர் போல் இருக்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ணன் தம்பி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், பிடிச்சாங்க எல்லாம் அங்கே உள்ள ஆட்கள்லாம் சொல்லி அங்கே கூண்டில் ஒரு சிறையில் அடைச்சி எல்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்க போகிறப்ப என்ன பண்ணுறாங்க,
ஒரு தானியத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனேயுமே அந்த தானியத்துக்குள்ளே ஒரு கூஜான்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு வெண்கலத்திலான ஒரு கூஜா மாதிரி ஒரு பொருள். அந்த பொருளை வந்து அந்த அரிசி பானைக்குள்ளே அதிலெல்லாம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டாங்க. போட்டுட்டு நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அரிசி தானியத்தில் வாங்க வந்தவங்க தானே சந்தேகப்பட முடியாத, எடுத்தோன்னே நம்ம ஜெயிலையும் போட முடியாது. அப்போ எடுத்தோன்னே வந்து அப்படி கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் அதை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி இடையில வந்து பார்வோனுடைய அந்த யோசேப்பினுடைய படைகள்லாம் போய் சந்தேகமாக இருக்குது, வந்து உங்களுடைய பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு போகிறீங்க, அது நாங்கள் பையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் ஒன்றும் எடுக்கல, நாங்கள் எந்த தவறுமே செய்யலை, அது எப்படி சொல்லி, இல்லை நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது உள்ள கூஜா நிறைய பொருளாக இருக்குது, எடுத்தோன்னே இது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரிலங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். திருப்பியும் கூப்பிட்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டோடனே யார் கண்ட்ரோல், அண்ணன் தம்பி யோசேப்பு என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரிகளை ஜெயிலில் போடுறான். ஜெயிலில் போட்டு விசாரிக்கிறான். அப்போ சொல்கிறான், கேட்குறான், உங்கள் யோசேப்பு தன்னுடைய சகோதரோட கேட்குறான், உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா அப்படின்னு. அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்கிறாருங்க. தம்பி எப்படி பெஞ்சமின் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் பெஞ்சமின் நல்லா இருக்கிறானா, பெஞ்சமின் நல்லா இருக்கிறா அப்படிங்க அப்படின்னு. அப்போ பெஞ்சமினுடைய எனக்கு அந்த தம்பி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய அப்போ நிறைய காரியங்கள் அங்கே சொல்லக்கூடியவரை பார்க்குறாங்க. சரியா? அப்போ மீண்டுமாக என்ன பண்ணுறான், அங்கே வந்து என்ன சொல்கிறான், தன்னுடைய சகோதரியை குறித்து, தகப்பனை குறித்து அங்கே விசாரிக்கிறான். யார், யோசேப் விசாரிக்கிற நேரம் மீண்டுமாக என்ன பண்ணுறாங்க, அவன் சொல்லும்போது எனக்கு பிணைய கைதியாக அவன் கேட்குறான், எனக்கு இவ்வளோ பொருள் எடுத்துருக்கிறீங்க, இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கீங்க, பிணைய கைதியாக உன் தம்பியை கூப்பிட்டு வந்துடணுங்க, உங்கள் தம்பியை கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் பொருளெல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அதே போல் சரி, உங்கள் தம்பியை பிணைய கைதியாக கேட்டிருக்கிறான் பெஞ்சமினை. அப்போ இப்போ பணைய கைதியாக கேட்டவுடனே அந்த பணைய கைதியை கொண்டாந்து விட்டுறாங்க. சரியா? அப்போ விடுவதற்காக யாக்கோபிட்ட பேச பசங்களாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. தன் தகப்பனுடைய வீட்டுக்கு போன இந்த மாதிரி அங்கே போன உடனேயுமே பணைய கைதியாக தன்னுடைய தம்பியை கேட்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல. அப்போ பெஞ்சமின் அங்கே வந்துட்டான். பெஞ்சமினையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தகப்பன்னு சொல்கிறான், ஏன் இப்போ மூத்த யோசேப்பையும் தொலைச்சிட்டேன், பெஞ்சமினும் என்னை விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிறாரு. அப்போ பெஞ்சமினையும் என்ன பண்ணுறான், பெஞ்சமினையும் கொண்டு போய் அங்கே பார்வோனுக்கு இடத்துல கொண்டு போகிறாங்க. அங்கே யோசேப்பு தான் அங்கே பிரதானியாக இருக்கிறான். அப்போ யோசேப்பு இடத்துல கொண்டு போகிற நேரம் தன்னுடைய சகோதரிடத்தில் போனவனையும் எல்லாம் சொல்லி போனவனையும் எல்லாத்தையும் பார்த்துருக்குறான். அப்போ அந்த பெஞ்சமின் அப்படிங்கிறவன் அவன் ரேச்சலுடைய மகன். சரியா? அப்போ இந்த ரேச்சலுக்கு பிறந்த பசங்க, யாக்கோபுக்கு 12 பசங்க. அந்த 12 பசங்களில் ரேச்சலுடைய பசங்க. அப்போ ரேச்சலுக்கு 2 பசங்க. அப்போ ரேச்சலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து லேயாளுக்கு பிறந்த பசங்க 6 பசங்க. ரேச்சலுக்கு பிறந்த பசங்க 6 பசங்க. சரியா? 2 மனைவி யாக்கோபுக்கு. லேயாளுடைய மனைவி வந்துட்டு 6 பசங்க. ரேச்சலுடைய பசங்க தான் வந்துட்டு ரேச்சலுடைய பசங்க தான் யோசேப்பும் பெஞ்சமினும். சரியா? அப்போ ரொம்ப இஷ்டப்பட்டு விரும்பி எடுத்துக்கொண்ட பையன்தான் யோசேப்பும் பெஞ்சமினும். அப்போ தம்பியும் அண்ணனும் தம்பியும். சரியா? பாக்கி உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து சில்பாளுக்கும் இருக்கக்கூடிய மரமனையாட்டிகளுக்கு பிறந்த பசங்க தான் பாக்கி பசங்கள்லாம். அப்போ யாக்கோபு அந்த யோசேப்பு பெஞ்சமினும் தன் தாய்க்கு ரேச்சலுக்கு பிறந்த பசங்க. அப்போ அது மேலே நிறைய பாசம் வைத்திருக்கிறான். யார் சொந்த தம்பி மேலே நிறைய பாசம் வச்சுருக்கிறான். வந்த உடனேயுமே நிறைய கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான், தம்பியை விசாரிக்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையோடு கூட அவனுக்குள்ள பதார்த்தங்கள், சாப்பாடு, உணவு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே எடுத்து வச்சுருக்கிறான். டேபிளில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவனை விசாரித்து அவர்களை தனியாக ஒரு அறைக்குள்ளாக அடக்கி நான் தான் உங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி உடைய சகோதரன் சொல்லி தன்னை அறிவிக்கக்கூடியவனாக யோசேப்பு காணப்படுகிறான். சரியா? தன்னை அறிவிச்ச உடனேயுமே அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தன்னை பழசெல்லாம் மறந்து எல்லா காரியத்தையும் மறந்து தன் சகோதரோடு கூட இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆசைப்படுறாங்க. தேவன் யோசேப்பை உயர்த்தி வைக்கக்கூடியவனாக உயர்த்தி வச்சிருக்கிறார் தேவன். சரியா? ஒரு அடிமையாக விற்கப்பட்டவனை தேவன் யோசேப்பை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சரியா?
ஒரு குழிக்குள்ள கிடந்தான், சிம்ம குழிக்குள்ள கிடந்தான், எவ்வளோ பாடுகள் பட்டு வந்தவனை, ஒரு அடிமையாக கிடந்தவனை தேவன் பார்வோனில் உயர்த்தி வைக்கப்பட்டவன் தான் யோசேப்பு. சரியா, உயர்த்தி திருப்பி அவங்க தகப்பன்மாரெலாம் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை கூட்டுவாங்க, நம்மளாம் ஒன்றா இருக்கலாம், அப்பாவை கூட்டுவாங்கன்னு சொல்லி தன் தகப்பனாரும் எங்கே வர்றாங்க, எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. 400 ஆண்டு காலம் எகிப்தில் இருக்கிறாங்க. சரி, எத்தனை ஆண்டு காலம்? 400 ஆண்டு காலம் எகிப்தில் இருக்கிறாங்க. 6 லட்சம் மக்கள், எகிப்து தேசத்தில் 6 லட்சம் மக்கள் உருவாக்குறாங்க. சரியா, அப்போ 6 லட்சம் மக்கள் உருவாகிற 6 லட்சம் பேர் பெருக்கிட்டாங்க எகிப்து தேசத்தில். யோசேப்பு மரணம் அடைந்துட்டான், அவருடைய சந்ததிகள்லாம் மரணம் அடைந்துருச்சு. ஆனால் 6 லட்சம் மக்கள் எகிப்தில் பெருகி இருக்கிறான். அப்போ தான் மோசே உருவாகிறார். சரியா, எகிப்து தேசத்தில் அதுக்கப்புறம் தான் மோசையோட வரலாறு. அந்த 6 லட்சம் பேரை வந்து மோசை கூட்டிகிட்டு வர்றாரு கானான் தேசத்துக்கு. சரியா, அப்போ 6 லட்சம் மக்களை மோசே அங்கே பார்வோன், இது யோசேப்பே அறியாத ஜனங்கள் அங்கே இருக்கும்போது வேற ஒரு பார்வோன் மன்னன் வந்து எகிப்தியர்களை ஃபுல்லாக அடிமையாக நடத்தக்கூடியவனாக, சண்டை போடக்கூடியவனாக நிறைய ஜனங்கள் அங்கே வந்துட்டாங்க. சரியா, யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் அங்கே வந்துட்டாங்க. யோசேப்பு மரணம் அடைந்ததுக்கப்புறம் அடுத்த 400 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நிறைய ஜனங்கள் அங்கே வந்துட்டாங்க. நிறைய பார்வோன்லாம், எகிப்து தேசம் நிறைய பார்வோன்லாம் உருவாயிட்டாங்க. உருவானதுக்கப்புறம் ஜனங்களை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 6 லட்சம் பேர் அடிமையாக நடத்துகிறாங்க. ஒரு தலைவன் ஒருத்தன் கிடையாது. அங்கே தான் மோசை உருவாகிறார். சரியா, அடுத்து மோசையை சின்ன குழந்தைய ஒரு பேழையில் உண்டாக்கி அதை தண்ணிகளை விடுறாங்க. மோசை அங்கே வளருகிறான், மோசையுடைய வாழ்க்கை அங்கே வளருகிறது. மோசை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆளாகிறான். 40 வருஷம் காட்டுக்குள்ளே சுற்றி திரிகிறான். அடுத்து 40 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறான். அடுத்து 80 வயசில் என்ன பண்ணுறா, ஜனங்களை நடத்தக்கூடியதாக தேவன் அந்த திறமைகளை கொடுக்குறார். மோசைக்கு தான் முச்செடியிடையில் மோசையை பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை வழி நடத்துகிறான். மோசை தன்னுடைய வாலிப நாட்களில் தன் பார்வோனை அடிமைப்படுத்தும் போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒருத்தனை நாசாக்கி விடுறான். சரியா, அங்கேருந்து மோசை 6 லட்சம் மக்களை விடுதலையாக்குறான். அங்கேருந்து 6 லட்சம் மக்களை 40 ஆண்டு காலம் வனாந்தர பாதையில் நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறான். யோசுவா காலேபும் சரியா அங்கேருந்து கொண்டு வராங்க. ஆரோன் துணையாக இருக்கிறாரு. சரியா, அப்போ அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மோசையோட 40 கற்பனைகளை கொடுக்குறாங்க. அது 40 வருடம் இனிய அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். காலேபும் யோசுவா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க. மோசை கூட கானான் தேசத்தை பார்க்கல. அங்கெல்லாம் மரணம் அடைகிறதா பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறதா பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய பேர் தன்னை இச்சைக்கு ஏற்ற உணவுகளை கேட்குறாங்க. வானத்து மன்னாவை கேட்டாங்க. மோசையோட நாட்களில் பார்க்குறோம், வானத்து மன்னாவை கேட்டாங்க. சரியா, காடைகளை கேட்டாங்க. தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணி வேணுங்கிற கேட்குறாங்க. சரியா, வெறும் மொட்டான் தரையில் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. மோசை கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். சரியா, செங்கடலை 2ஆக பிளந்து பார்வோனை அதில் அழிய செய்தார். சரியா, அப்போ 40 விருத்த சேசனம் இல்லாதவர்களுக்கெல்லாம் விருத்த சேசனம் பண்ணினார் மோசே. யார்? யோசுவா வந்து ஜனங்களிடையே வர்ற நேரம் விருத்த சேசனம் இல்லாத ஜனங்களுக்கெல்லாம் விருத்த சேசனம் பண்ணினதாங்க. அவர் விருத்த சேசனம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 40 கற்பனை கொடுத்தா அந்த கற்பனையில் உடச்சி போட்டாங்க. ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கியிருக்கிறானுங்க. சரியா, ஒரு மோசையை கடவுளை போலவே ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குனாங்க. அந்த கண்ணுக்குட்டியை ஆராதித்தாங்க, அந்த கண்ணுக்குட்டியை வணங்கினாங்க. சரியா, அந்த கண்ணுக்குட்டியை தெய்வமாக வழிபட்டாங்க. அங்கே நிறைய தேவனுக்கு கோபம் மூட்டினாங்க. நிறைய ஜனங்களை தேவன் அழித்து போட்டார். சரியா, நிறைய விக்கிரகங்கள் உருவாகணுச்சு. நிறைய விக்கிரகங்கள் ஆராதனை உருவானுச்சு. நிறைய வேசி மார்க்கங்கள் உருவானுச்சு. நிறைய ஆண் புணர்ச்சிக்காரர்கள், சுய புணர்ச்சி, நிறைய காரியங்களை உருவானுச்சு. நிறைய காரியங்கள் தேவனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போட்டது வந்ததே பார்க்குறோம். அப்போ ஜனங்களை இப்படியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். 40 வருஷம் வனாந்தர பாதை நடத்துகிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 ஆண்டு காலம் அந்த வனாந்தர பாதையில் மோசே ஜனங்களை நடத்துகிற நேரம் நிறைய அழிவுகள், நிறைய காரியங்கள் அங்கே நடக்கப்பட்டது. நிறைய ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. நிறைய காரியங்கள் அங்கே நடந்தது. சரி, அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சின்ன ஒரு யோசேப்பு எனப்படக்கூடிய ஒரு மனிதன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை உருவாகி ஒரு வாலிபன் ஒரு எகிப்து தேசத்துக்கு போய், சரியா, இப்படி அடிமையாக விற்கப்பட்டவன், அப்படிப்பட்டவன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேவன் அங்கே அப்படி நன்மையாக நடத்தி ஒரு கானானுக்குள்ளாக தன்னுடைய ஜனங்களை கானானுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு, அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிற நேரம், இப்படிப்பட்ட கிரியைகள் நம்ம செய்கிற நேரம் தேவன் நம்ம பிரியப்படக்கூடியவராக இருப்பார் இல்லையா. அப்போ வாலிபர்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு வாலிபனை குறித்து என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு அடிமையாக விற்கப்படக்கூடியவர் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா,
ஒரு எளியவனை தேவன் சொல்கிறாரு, தேவன் ஒரு மனிதனோடு, கடவுள் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறாரா? தேவன் யோசேப்போடு கூட இருந்தாரனால தான் இவ்வளோ கிரிகள் நடந்தது. சரியா? யோசேப்பு அறியாத ஜனங்கள், பார்வோன் எப்படி மோசே கூட தேவன் இருந்தனால தான் பார்வோன் பார்வோனை தேவன் எதிர்த்து நின்னார். ஒரு கோலை போட்டால் கோல் பாம்பாக மாறுது. சரியா? ஒரு கோலை கீழே போட்டு பாம்பாக மாறுது. தவளைகளால் அந்த ஜனங்களை அழிக்கிறார். சரியா? வீட்டு நிலக்காடுகளெல்லாம் நம்ம ஆட்டுடைய இது பூசுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுறாங்க. சரியா? அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிற நேரம் அவனுடைய வல்லமை உள்ள வார்த்தை, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய காரியம் யாரும் அற்பமாக நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறானா? தேவன் ஒரு மனிதனோடு கூட நடக்கிறாரா? ஒரு மனிதனோடு கூட வாழ்கிறாரா? ஒரு மனிதனோடு கூட இருக்கிறாரா? தேவ மனுஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம அடிமையாக நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ கடவுள் நம்மை வழி நடத்து. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கை தேவன் 6 லட்சம் மக்கள், 1 லட்சம் 2 பேர் 6 லட்சம் மக்கள் அங்கேருந்து வழி நடத்தி கொண்டு வரதுன்னா எவ்வளோ பெரிய காரியம். இன்றைக்கி நமக்கு ஒரு 10 பேரை வழி நடத்த முடியல. ஒரு 20